நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய பிரம்மோற்சவம். பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்தருளிய உற்சவர் சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உத்ராட திருநட்சத்திர உற்சவம். கஜவாகனத்தில் பவனி வந்தருளிய ஸ்ரீ பத்மாவதி தாயார். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் மாசி பிரம்மோற்சவம். வண்ண மலர் ரதங்களில் உலா வந்த ஆதித்தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் அஷ்டதள பாத பத்மாராதனை. திரளான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோயில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற துவஜாவரோகணம் மற்றும் புஷ்பயாக மகோத்சவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக குதிரை வாகனத்தில் பவனி வந்து உற்சவர் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக நேற்று மாலை ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள ஊஞ்சல் சேவையை துவக்கினர். ஸ்ரீ ராஜகோபாலன் திருக்கோலத்தில் நின்றபடி அருள்பாலித்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவமூர்த்தியை குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் இரு குடைகள் பிடித்தபடி வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். குதிரை வாகனத்தில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியாக அமர்ந்து வீதி உலா வந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருக்குடைகள், வெண்குதிரைகள், காளைகள், கோயில் யானை, பக்தர்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு குதிரை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இன்று காலை பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருச்சி விகையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எதிர்புறம் அமர்ந்திருக்க நின்ற திருமேனியுடன் உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருள ஆரத்தி காட்டி ஆலயத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மாடவீதியில் உலா வந்ததும் மீண்டும் கோயிலையடைந்த உற்சவர்களை மண்டபத்தில் குலுவிருக்கச் செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிரபந்ததாரர்கள், வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பல்லாக்கில் எழுந்தருளிய சக்கரத்தாழ்வாருக்கும் திருச்சியில் நின்றிருந்த தாயார்கள் சமேத உற்சவருக்கும் புனித நீர் தெளித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செல்வத் திருமகள் ஸ்ரீஹரி பத்தினி குடிகொண்டு அருள்பாலிக்கும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நேற்று உத்ராட திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு தாயாருக்கு கஜவாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் யானை முன்னே செல்ல தங்க கஜவாகனத்தின் மேல் வீற்றிருந்து அருளிய ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி உலா புறப்பட்டனர். இரு குடை சேவையோடு வலம் வந்த தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி தாயார் வலம் வர நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலய மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவ மூர்த்திகள் ரதங்களில் உலா வந்து திருக்காட்சி தந்தருளினர். நேற்று மாலை குதிரை வாகனத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமிக்கும் அன்னபூரணியாக அமர்ந்திருந்த ஸ்ரீ காமாட்சி தாயாருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. முத்துக்கள் பதித்த தலைப்பாகையும் பலவித ஆபரணங்களும் அணிந்து கையில் சாட்டையுடன் குதிரையின் லாடத்தை பிடித்தபடி வீற்றிருந்த சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வீதி உலா புறப்பட்டார். நாதஸ்வர மேளதாளங்கள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி பின்தொடர்ந்தபடி புஷ்ப வாகனத்தில் அன்னமருளும் அன்னபூரணியாக அம்பிகை அமர்ந்து பின்தொடர ஆதித்தம்பதிகளுக்கு திருவீதி புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை பிரியாவிடை சமேதராக உற்சவரை ஆலயத்திலிருந்து கேடயத்தில் அமர்த்தி அழைத்து வந்து
வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் குலுவிருக்கச் செய்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள், கோயில் யானைகள், பக்தர்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல வண்ண மலர்களால் அழகாக காட்சி தந்த ரதத்தில் அமர்ந்தபடி உற்சவ மூர்த்திகள் உலா புறப்பட்டனர். சுவாமியும் அம்பிகையும் சர்வலங்காரத்துடன் காட்சி தர மற்றொரு சிறிய ரதத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் பின்தொடர நகரின் முக்கிய வீதிகள் வழியே தெய்வங்கள் எழுந்தருளிய ரதங்கள் ஊர்வலமாக வந்தன. எண்ணற்ற பக்தர்கள் வீதி வலம் வந்த ஆதி தம்பதிகளை தரிசித்ததும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவாலயத்தில் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை அஷ்டதள பாத பத்மாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பாராயணத்துடன் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருப்பாதங்கள் முன்பு 108 தங்கத் தாமரைகளை வைத்து அஷ்டதள பாத பத்மாராதனையை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி சுவாமிக்கும் தாயாருக்கும் துளசி கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவ நிறைவாக கொடியிறக்கம் மற்றும் புஷ்பயாக மகோத்சவம் நடைபெற்றது. நேற்று பகலவன் மறைந்ததும் ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து யாகசாலை முன்பு தாயாரை எழுந்தருளச் செய்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு அனைவருக்கும் சாயரட்சை இடப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசத்தையும் சுமந்து கொண்டு கொடிமரப் பகுதிக்கு வந்தனர். அங்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்திலிருந்து இறக்கப்பட்டது. பின்னர் வேத பாராயணம் நடைபெற்றதும் தாயாரை சுமந்து கொண்டு ஆலய உள்வளாக மண்டபத்தில் குலுவிருக்கச் செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பின்னர் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் கொடிப்பட்டத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவு நிகழ்ச்சியாக இன்று தாயாருக்கு புஷ்பயாக மகோத்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது அமர்த்தி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு பலவித நறுமண மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் மாசி மாத ஏகாதசி உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்களின் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வாகன மண்டபத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர்.
தேசிகன் சன்னதி முன்பு நிறுத்தி சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டதும் திருவீதி உலா புறப்பட்டனர். சிறிய திருவடி சன்னதி வரை சென்று மீண்டும் தெய்வங்களை ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்டு மீண்டும் கோயிலுக்கு வந்த உற்சவமூர்த்திகளுக்கு ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஆலய பிரகாரத்தில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் தெய்வங்களை உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். இங்கு முக்கண் முதல்வன் அடிமுடி காணாத ஜோதி பிளம்பாக காட்சியளித்த திருநாளே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த வரலாறு உருவான திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் இன்று காலை முதல் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் அளித்த வண்ண மலர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அவற்றை கொண்டு உற்சவர்களுக்கு லட்சார்ச்சனையும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி மாத துவாதசி அன்று பரமபதம் அடைந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு பட்டாடை கட்டி தங்கக்கவசம் அணிவித்து பவித்திர மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டியும் உற்சவருக்கும் தங்கக்கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முன்பு தீட்சிதர்களும் பிரபந்ததாரர்களும் நின்று பாராயணம் செய்தனர். நிறைவாக ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் அருகே திருச்சேரையில் அமைந்துள்ள அருள்மிகு சாரா பரமேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டிற்கு 3 நாட்கள் மட்டும் சூரியன் தனது ஒளி கதிர்களால் மூலவரை வழிபடும் சூரிய பூஜை நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் பகலவன் உதித்தெழுந்து தனது கதிர்களால் ஈசனை வணங்கும் நிகழ்வு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ சாரா பரமேஸ்வரருக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் தனி சன்னதியில் நின்றருளிய அருள்மிகு ஞானாம்பிகைக்கும் ஆரத்தி காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டி விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகையும் திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாட்டின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மகாநந்திக்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு வண்ணமலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து புஷ்பாபிஷேகமும் நடத்தினர். நிறைவாக பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க வண்ணமலர் மாலைகள் சூட்டி தீபம் காண்பித்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்தருளும் பெரிய நந்திக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்களோடு அருகம்புல்லும் வாழைப்பழ மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை நிறுத்தி சிவபாதம் தாங்கிகள் சுமந்து வர ஏராளமான பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி உடன் வர ஆலய உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் ஆரத்தி காட்டப்பட்டது.
நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கினர். மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ஜெயங்கொண்டநாதர் திருக்கோயிலில் பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை வஸ்திரங்கள் கட்டி கிரீடங்கள் சூட்டி மலர் மாலை அணிவித்து அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மூலவர்களான சுவாமி மற்றும் அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. எம்பெருமானை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து நந்தி பகவான் மற்றும் மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து வாகன மண்டபத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேதராக வீற்றிருந்த பிரதோஷ நாயகருக்கும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு விருத்தாம்பிகை ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் 100 மண்டபத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்திகேஸ்வரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் கோயிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் மலர்ச்சரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் மூலவரையும் நந்தி பகவானையும் வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நாகப்படிகையோடு மலர் மாலைகள் அணிந்து காட்சி கொடுத்த மூலவருக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு தூபதீபம் காட்டி நந்தியம்பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பிரகார உலா துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் உடன்வர ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு காட்சி கொடுத்த பிரதோஷ நாயகரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வெள்ளிக்கவசம் அணிவித்து அருகம்புல் மாலைகளுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையோடு எருக்கம்பூ மாலையும் சூட்டி அலங்கரித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தியம்பெருமானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி அமர்ந்தருளும் நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தங்கக்கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து கோபுர தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்திருந்த ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர நந்தி தண்டத்துடன் ஆலய உலா சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கும் பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து மலர் மாலைகளுடன் அருகம்புல்லும் சூட்டி அலங்கரித்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். பின்னர் விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகையுடன் காட்சி தந்த பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மண்டீஸ்வரருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமத்துடன் கற்கள் பதித்த விபூதி பட்டையும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். நந்தி பகவானும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தெய்வங்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருந்து மூலவரை தரிசித்தபடி இருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் சாற்றி மலர்ச்சரங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சித்தனர். கோயில் யானை நந்தி பகவானை வலம் வந்து வணங்கியதும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ